ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ரோகிணி ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு தினேஷ் வந்து பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம மனோஜுமே ரோகிணி கிட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுறாரு. அதுக்கு நம்ம ரோகிணி ரொம்பவே கோவமா, என்ன மனோஜ், நான் என்ன பணம் காய்க்கிற மரமா, என்ன எல்லாரும் என்னை பணம் கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி ஒரு வழியாக நம்ம மனோஜை வந்து திசை திருப்பி விட்டுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முத்துவுக்கு மட்டும் கார் வாங்கிறதுக்காக உன் அப்பா பணம் கொடுத்தாருல்ல, இப்போ நீ வேலைக்கு போகிறதுக்காக உன் அப்பா கிட்ட பணம் கேளு, கண்டிப்பாக கொடுக்குவாரு. ஏன் அவருக்கு மட்டும் தான் கொடுப்பாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி ஏற்றி விட்டுறாங்க. நம்ம மனோஜுமே போயிட்டு அண்ணாமலை கிட்ட கேட்குறாங்க, அப்பா நான் வேலைக்கு போகிறதுக்காக நீங்கள் எனக்கு 14 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, எதுக்காகப்பா அவ்வளோ பெரிய கடனை வச்சு நான் வேலைக்கு போகணும், நீ இங்கேயே ஒரு நல்ல வேலையை தேடிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் இருந்துட்டு எனக்கு அந்த வேலை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நிற்கிறாரு. நம்ம முத்து இருந்துட்டு சண்டைக்கு போகிறாரு. என்னடா உனக்கு அந்த வேலை தான் முக்கியமா, ஏற்கனவே 15 லட்ச ரூபாவை எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ ஒருத்திக்கிட்ட ஏமாந்துட்டு வந்துட்டேன், இப்போ உனக்கு 14 லட்ச ரூபா நான் கொடுத்தே ஆகணுமா என்ன, இங்கே இருக்கிற வேலையை ஏதாச்சும் செய்டா, என் கூட கார் ஓட்டுறதுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து கேட்டுன்னு இருக்காங்க. அதுக்கு மனோஜ் இருந்துட்டு, நீ என்ன படிக்காதவன், ஏதோ ஒரு வேலைக்கு போகிற, நான் எத்தனை டிகிரி முடிச்சிருக்கேன், அந்த வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம முத்துவுமே சண்டைக்கு போகிறாங்க. 2 பேரும் சண்டை போட்டுன்னே இருக்காங்க. நம்ம அண்ணாமலை இருந்துட்டு அமைதியே இருங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் 2 பேரும் சண்டை போட்டுனே இருக்காங்க. அதுக்கு நம்ம அண்ணாமலை இருந்துட்டு முத்து பேசுகிறத வந்து அவருக்கு நியாயமாக படுது. அதனால் முத்துவை எதுவுமே சொல்லாமல் நம்ம மனோஜை வந்து பல்லார்னு ஒரு அறை விட்டுறாங்க. எதுக்காகடா உனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறமாச்சும் ஒரு நல்ல வேலையை இந்த ஊர்லேயே தேடப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.